ஹாய் விவாஸ், இன்னைக்கு 17ஆண்டவருக்கு அபிஷேகம் அமாவாசை, மார்கழி அமாவாசைங்க. அபிஷேகத்துக்கு பாருங்க எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கோம். அபிஷேகத்துக்கு பழம்பு தான் உரிச்சு போட்டுட்டு இருக்கிற மக்களே பாருங்க. இன்னைக்கு முருகருக்கு மார்கழி மாத அமாவாசை பூஜைங்க, சிறப்பாக பாருங்க. அதுதான் அபிஷேக பொருள் பாருங்க. எல்லாம் பழம், தேன், கற்கண்டு, பேரிச்சம்பழம், நாட்டு சக்கரை. இங்க பாருங்க, நாட்டு சக்கரை, பேரிச்சம்பழம். இங்க பாருங்க பேரிச்சம்பழம், ஒரு பேரிச்சம்பழம் வாங்கிட்டு இருக்கு, கற்கண்டு இருக்கு, வாழைப்பழம் வந்து எங்க மாமா பஞ்சாமிரதத்துக்கு உரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க முருகர் வந்து அங்க நின்றுட்டு இருக்காரு. அபிஷேகத்துக்கு எல்லாம் தேவையான பொருட்கள் பாருங்க. பால். ஹாய் விவாஸ், இன்னைக்கு மார்கழி அமாவாசைங்க. அப்பனுக்கு அபிஷேக பூஜை நடைபெறுதுங்க. அபிஷேகத்துக்கு தேவையான பாருங்க பொருட்கள்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போதான் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. இதான் பால் இருக்கு பாருங்க. பார் மக்களே, இதான் பால் முருகருக்கு அபிஷேகத்துக்கு. பால் இருக்கு, தயிர், இங்க வந்து தயிர், இது தயிருங்க. இது வந்து அரிசி மாவு, அரிசி மாவு. இது அடுத்தது திருமஞ்சனம். இது வந்து திருமஞ்சனம். நல்லா பாருங்க மக்களே, திருமஞ்சனங்க, திருமஞ்சனம். இது வந்து மஞ்சள், மங்களகரமா மஞ்சளுங்க, அவருக்கு மங்களகரமா. அடுத்து சீவகாய் தூளுங்க, சீவகாய் தூள். பன்னீருங்க, பன்னீர் பாட்டில் காட்டு, பன்னீர் பாட்டில். தேனுங்க, தேனு, தேன், தேன், பஞ்சாமிரதத்திற்கு தேன். ஹாய் விவாஸ், அனைவரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, மார்கழி அமாவாசை மக்களே. அனைவருக்கும் காலை வணக்கங்க. பாரு, முருகருக்கு தேவையான பஞ்சாமிரத்துக்கு தேவையான பொருள்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொன்றா. பாருங்க, தெரியுதா? பாருங்க பாருங்க, இதுதான் பேரிச்சம்பழம் மக்களே. பேரிச்சம்பழம் தான் முருகருக்கு பேரிச்சம்பழங்க. அவருக்கு பஞ்சாமிரதம்னா அவருக்கு இது அந்த ஆறுபடையப்பனுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் தான் பெருசுங்க. அடுத்தது திருநீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம். ஆறுபடையப்பனுக்கு சந்தன அபிஷேகம், திருநீர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், திருமஞ்சன அபிஷேகம், திருமஞ்சன அபிஷேகம், மஞ்சத்தூள் அபிஷேகம், பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகங்க. எப்பனுக்கு இன்னைக்கு 11 அபிஷேகங்கள் செய்கிறங்க முருகருக்கு. அந்த ஆறுபடையப்பனுக்கு இன்னைக்கு 11 அபிஷேகங்க. அந்த அப்பா முருகன் எம்பெருமா எல்லா வளத்தையும் எல்லா மக்களுக்கும் தரணும்னு கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்க மக்களே. அச்சா, அந்த குச்சி எடுங்க, பேச்சு மலம் உரிக்கலாம். இந்தாங்க மாமா. மக்களே, பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், அரிசி அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், திருமஞ்சள் அபிஷேகம், பஞ்சாமிரதம். அங்க பஞ்சாமிரதம் ரெடி ஆயிட்டு இருக்கு மக்களே. பாருங்க மக்களே, பஞ்சாமிரதம் தெரியுதுங்களா? அனைத்து பொருட்களும் பஞ்சாமிரதத்தில் போடுது பாருங்க. ஏலக்காய், முந்திரி, திராட்சை அனைத்தும் போடுதுங்க முருகருக்கு. அனைத்து அபிஷேகங்களும் பாருங்க சுத்தமான பொருள் தாங்க அவரு எப்பனுக்கு. இங்க பாருங்க, சுத்தமான தேன், சுத்தமான தேனுங்க. முருகர் ஆறுபடையப்பனுக்கு பாருங்க, தேன் உடைக்கிற பாருங்க. ஆறுபடையப்பன் அப்படியே ஊத்துறோம் பாருங்க, அப்படியே எப்படி இருக்கு பாருங்கதா. சுத்தமான தேனுங்க எப்பனுக்கு, முருகருக்கு. அந்த ஆறுபடையப்பை எல்லா வளத்தையும் எல்லா மக்களுக்கும் தரணுங்க. பாருங்க அதா பாருங்க, நெய் அபிஷேகம், பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம். எப்பனுக்கு இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, மார்கழி மாதம், அதுவும் அனுமான் செய்தி. இன்னைக்கு எல்லா மக்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மக்களே? ஆய்வு எல்லாத்துக்கும் எல்லா வளமும் தர எப்போ முருகையிடம் நாங்கள் கேட்டுக்கிறோம். பாருங்க, உங்களுக்காக தான் இன்னைக்கு அந்த ஆறுபடையப்பனுக்கு அபிஷேகத்தை பண்ணி எல்லா வளத்தையும் அந்த முருக பெருமான் எல்லாத்துக்கும் தரணும்னு கேட்குறோம். பாருங்க பாருங்க, நாட்டு சக்கரை கொடுக்குற சுத்தமான நாட்டு சக்கரைங்க, அப்படியே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. நாட்டு சக்கரை பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மக்களே. தெரியுதுங்களா? பாருதா கொட்டுறோம் பாருங்க. எப்போ எப்படி
அந்த ஆறுபடையப்பன் பாருங்க அதா அப்படியே நிறக்க இருக்கு அபிஷேகங்க மக்களே. நிறக்க அபிஷேகம் பாருங்க அதா அந்த முருகபெருமா எம்பெருமா அந்த ஆறுபடையப்பன் எல்லா வளர்த்தி எல்லா மக்களுக்கும் தரணும்னு முருகனை கேட்டுக்கிறோம். அவருக்கு தான் அபிஷேக பொருள் பாருங்க ரெடி பண்ணுறோம். காலையில் எந்திரிச்சு வந்தாங்க நேரமாக வந்துட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு முருகருக்கு நானும் எங்கள் மச்சான்ட்டாலும் அந்த அபிஷேகத்தை ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் ரெடி பண்ணிட்டோங்க பாருங்க. எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க பாருங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாருங்க மக்களே, எல்லாம் எண்ணெய் காப்பு போட்டு விட்ருக்கோங்க மக்களே. எல்லாம் எண்ணெய் காப்பு வச்சுருக்கோம். அப்படி எல்லாத்துக்கும் எண்ணெய் காப்பு வச்சுருக்குங்க. இதுக்கு மேலே தான் அபிஷேகம் ஆரம்பிக்கணும் பாருங்க. அதான் எண்ணெய் காப்பு வச்சு அபிஷேகத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹாய் மக்களே, இதுதான் எங்கள் மயில் சிலை, மயில் சிற்பம். எங்கள் வேல், முருகருடைய வேல் பாருங்க. வேல் இந்த எடுத்து சிலைக்கெல்லாம் அபிஷேகம் நடக்குங்க. வேல் பாருங்க. வேலுக்கு பாருங்க எடுப்பு சிலை. அப்படியே வெளியெல்லாம் போய் கட்டுவோம். அப்படியே வெளி சிலைகளை எல்லாத்தையும் கட்டுவோம். அப்படியே போ லைவ்லேயே போ, இந்த வீடியோலேயே போ. வெளியில சுத்திங்கிற சிலை தட்சிணாமூர்த்தி பாருங்க. முருகர் அங்க நின்றுட்டு இருக்காரு. மூலவர் அங்க நின்றுட்டு இருக்காரு. எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு மக்களே. நான் அப்ப வெளியே வந்திருக்கிறேன். வெளியே வந்தாச்சு மக்களே. இங்க பாருங்க. இங்க பாருங்க கால பைரவர்.